திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் மும்மொழி கொள்கையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். மேலும் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக கூறிய ஜெயக்குமார் திமுகவை வளர்க்க வேண்டும் என்பதே ஓபிஎஸ்ஸின் எண்ணமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆர்மியில் ஸ்லீப்பர் செல் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்லீப்பர் செல்லாக இருந்துட்டு தான் அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. திமுக வளர்க்கணுன்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமே இருக்கு. இது திமுகவை பொறுத்தவரை இரட்டை வேடம் தான் நான் சொல்றேன். நான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிடிஆர்எல்எஸ் தகவல் தரவு மையத்தை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் தரவு மையத்தை தொடங்கி வைத்தார். அம்பத்தூரில் 4000 கோடி முதலீட்டில் இந்த தகவல் தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 கோடி மறைமுக முதலீடுகளால் ஆதரிக்கப்படும் இந்த டேட்டா சென்டர் பூங்கா மூலம் சுமார் 10,000 வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வலுப்படுத்த இந்த மையம் உதவும் என அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.